Hi students, today we are going to see the topic magnetic field due to long strength conductor carrying current. Okay வா? So நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஒரு long straight conductorல magnetic field என்ன இருக்குன்னு find out பண்ண போறோம். ஒரு long straight conductor means so ஒரு long straight conductor. So வந்து current pass ஆயிட்டு இருக்கு. So direction வந்து high. Okay, இந்த directionல current வந்து pass ஆயிட்டு இருக்கு. So நம்ம இங்க இருந்து ஒரு originல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து P அப்படிங்கற பாயிண்ட்ல என்ன magnetic field இருக்குன்னு find out பண்ண போறோம். ஓகேவா? சோ இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் a. ஓகே, சோ நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி பயோட் சவர்ட்லால ஒரு பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் மட்டும் ஒரு கண்டக்டரை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம் dl அப்படிங்கற டிஸ்டன்ஸ். ஓகே, சோ ஸ்மால் ஏரியா வந்து கன்சிடர் பண்றோம். சோ இந்த லெந்த் வந்து dl, இதோட ஏரியா வந்து a. ஓகேவா? சோ நம்ம சூஸ் பண்ணிருக்கிற லெந்த் வந்து dl னு கன்சிடர் பண்றோம். சோ நம்ம செலக்ட் பண்ற பாயிண்ட் வந்து ஏரியா வந்து a. சோ நம்ம ஜாயின் பண்ணோம்னா இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா r வெக்டார். சோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த டிஸ்டன்ஸ் o and p and a. ஓகே, சோ நமக்கு செலக்ட் பண்ண ஏரியால இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரை என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் l. ஓகே, சோ o ல இருந்து அந்த a வரை டிஸ்டன்ஸ் l இருக்கு. சோ நம்ம இதுவரை பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி இது வந்து என்னன்னா ஸ்ட்ரைட் லைன். சோ 180 டிகிரி. சோ நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு ஆங்கிளும் தீட்டான்னு இருக்கு. சோ நம்ம ரிமைனிங் இந்த ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணுவோம்னா பை மைனஸ் தீட்டா. ஓகே, பை இஸ் நதிங் பட் 180. சோ பை மைனஸ் தீட்டா. இந்த வேல்யூ தெரியும். நமக்கு இந்த வேல்யூ வேணும்னா இதுல இருந்து மைனஸ் பண்ணா இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். சோ இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் பை மைனஸ் தீட்டான்னு போட்டுருக்கோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா இந்த பாயிண்ட்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ நம்ம லாஸ்ட் வீடியோல ஆல்ரெடி பயோட் சவர்ட்ல என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக என்ன ஃபார்முலா நம்ம பார்த்திருக்கோம். So dB vector equal to mu naught by 4 pi into I dl divided by r square. Okay va? Into sin theta n cap. Okay, so நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திருக்கோம். எதுனா பயோட் அண்ட் சாவர்ட் லெவல்ல dB vector equal to mu naught by 4 pi constant, the flow or current I constant. சோ இங்க என்னென்ன வேரி ஆகுதுன்னா இந்த dl and r ஸ்கொயர் மட்டும் வேரி ஆகுது. ஓகேவா? dl மீன்ஸ் நம்ம இங்க சூஸ் பண்ற லெந்த். சோ நம்ம வந்து எப்படினா சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து பர்టిక్యులர் சின்ன லெந்த் சூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த லெந்த் வேரி ஆகலாம் and இந்த r என்ற டிஸ்டன்ஸ் வேரி ஆகலாம். சோ சப்போஸ் நம்ம இந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணா அது லெந்த் குறையும். இன்னும் ஃபர்தரா வெச்சோம்னா இன்னும் லெந்த் இன்கிரீஸ் ஆகும். சோ இந்த dl and r ஸ்கொயர். சோ அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேவா? சோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு சில ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா ஆங்கிள் PAO. ஓகேவா? ஆங்கிள் PAO தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ எப்படி இருக்குன்னா தனியா போட்டுமனா P and AO. சோ இது என்ன சொல்றோம் ஆங்கிள் பை மைனஸ் தீட்டா. இதோட டிஸ்டன்ஸ் a and இதோட டிஸ்டன்ஸ் r, இதோட டிஸ்டன்ஸ் l. ஓகேவா? சோ நம்ம இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் dl ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த ஃபார்முலால இருக்கு dl ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். dl வேணும்னா என்ன பண்ணலாம்? சோ tan theta. ஓகேவா? இது வந்து என்ன ஆங்கிள் இருக்குன்னா tan theta. சோ tan theta is equal to tan theta உடைய ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம் நம்ம ஆல்ரெடி ஆப்போசிட் சைடு பை adjacent side. Okay, tan theta is equal to opposite by adjacent. So இங்க tan theta என்ன இருக்கு? pi minus theta. So theta க்கு பதிலா போடுறோம் pi minus theta equal to opposite value என்ன இருக்கு? So இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்குது a. So இதுதான் ஆப்போசிட். and இது வந்து adjacent. இது hypotenuse. So a by l னு கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, so நமக்கு தெரியும் pi minus tan pi minus theta equal to minus tan theta. Okay, so trigonometric formula பார்த்திருக்கோம் tan pi minus theta equal to minus tan theta. அப்ப minus tan theta equal to a by l. a by l இருக்கு. சோ நமக்கு என்ன வேணும்னா l வேணும். சோ l left hand side போச்சுனா minus l tan theta equal to a ன்னு இருக்கு. ஓகேவா? l மட்டும் வேணும்னா l equal to so minus equal அந்த சைடு போயிடுச்சு minus a by tan theta. ஓகே, கிளியரா வந்துட்டு இருக்கா? சோ இப்போ இங்க வந்து 1 by இது வந்து a l equal to minus a 1 by tan theta ன்னு எழுதலாமா?
ஸோ இங்கே நம்ம 1 by tan theta வேல்யூ என்ன சொல்றோம்னா cot theta. ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா 1 by tan theta equal to cot theta. ஸோ L equal to minus A cot theta. ஓகேவா? இது வந்து என்ன இருக்குன்னா L வேல்யூ. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன வேணும்னா DL வேணும். ஓகே DL. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஈக்குவேஷன் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ differentiate the above equation. ஸோ என்ன பண்ணலாம், L differentiate பண்ணா DL. ஓகே, ஸோ மைனஸ் A cot theta நம்ம differentiate பண்ண என்ன ஆகுனா மைனஸ் A cot theta நம்ம differentiate பண்ணா cosecant square theta minus cosecant square theta into d theta. ஓகே, ஸோ நம்ம ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். cot theta differentiate பண்ணா minus cosecant square theta. ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா DL. ஓகே, ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ A cosecant square theta into d theta. ஓகே, நம்ம d theta போடுவோம். ஓகே, சப்போஸ் நம்ம x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா பண்ணுவோம் x into dx அப்படினு பண்ணுவோமா. சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், theta into d theta போட்டுருக்கோம். சோ dl வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணதுல r ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ r ஓட வேல்யூ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிம்பிள் தான். சோ r க்கு வந்து இந்த வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே, சோ அதே சேம் ட்ரையாங்கிள் ஹைபோடெனஸ் சைடு r இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னு இதோட லெந்த் L, இதோட லெந்த் A. ஓகே, இது வந்து pi minus theta. P, O and A. ஓகே, சோ இது என்ன இருக்குன்னா sin theta angle. சோ நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும், என்ன பண்றோம் sin theta. ஓகே, sin theta ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம், opposite side by hypotenuse. ஓகே, sin theta is equal to opposite by hypotenuse. நம்ம இங்க sin theta என்ன சொல்றோம், sin pi minus theta equal to oppositeல என்ன இருக்குன்னா so angle compositeல A இருக்கு and hypotenuseல என்ன இருக்கு R இருக்கு. ஓகே, சோ நம்ம sin pi minus theta ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா sin pi minus theta equal to sin theta. ஓகே, சோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா, sin theta equal to A by R. சோ நமக்கு R வேணும். சோ R இங்க போச்சுனா R equal to A by sin theta. ஓகே, சோ இங்க வந்து என்ன இருக்கு, r equal to a 1 by sin theta. சோ 1 by sin theta ஓட ஃபார்முலா என்ன இருக்குன்னா 1 by sin theta equal to cosecant theta. ஓகேவா, cosecant theta. அப்ப இந்த ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம், ஃபைனல் r equal to a cosecant theta. ஓகே, டூ கான்செப்ட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். dl வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் r ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா, வெரி சிம்பிள் தான். இப்போ db வெக்டார் இங்க பண்ணிடலாம். சோ db வெக்டார் இருக்கு. சோ சேம் ஃபார்முலா ஈக்குவேஷன் db வெக்டார் equal to mu naught by 4 pi. ஓகே, mu naught by 4 pi ஆல்ரெடி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் i யும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ண dl வேல்யூ. dl என்ன இருக்குன்னா a cos square cosecant a cosecant square theta okay into d theta into sin theta n cap. ஓகேவா, into sin theta n cap. ஓகே, சோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். mu naught I and dl ஓட வேல்யூ இருக்கு a cosecant square theta into d theta அப்படியே அப்ளை பண்ணிட்டோம் into sin theta n cap. சோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டிவைடட் பை r ஓட வேல்யூ. r னா a cos cosecant square theta இருக்கு. சோ இங்க ஸ்கொயர் இருக்குன்னா என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் பண்ண போறோம். அவ்வளவுதான். சோ a ஸ்கொயர் cosecant square theta. ஓகேவா, சோ இது வரையும் போட்டுருக்கோம். So dl value find out பண்ணிட்டோம். So next என்ன பண்ணலாம், further cancel பண்ணிடலாம். cosecant square theta cancel and cosecant square theta cancel. ஒரு a க்கு இந்த a square cancel. So remaining term என்ன இருக்குன்னா db vector equal to mu naught by 4 pi. Okay, so I இங்க இருக்கு sin theta into d theta n cap. Okay, n cap is nothing but unit vector. ஓகேவா, so இந்த r வந்து dl க்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. so r into dl தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், n cap அப்படினு போட்டுருக்கோம். it's a unit vector. okay, so divided by
ரிமைனிங் என்ன இருக்குன்னா இங்க ஒரே ஒரு a மட்டும் இருக்கு, ஸ்கொயர் தான் கேன்சல் ஆயிருக்கு, ஸோ a இருக்கு. ஓகேவா? mu naught I sin theta d theta and 4 pi a ன்னு இருக்கு. ஓகே, இது என்ன இருக்குன்னா டோட்டல் வேல்யூ db வெக்டர். சோ நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த பர்టిక్యులர் லெந்த்க்கு மட்டும் இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுவோம். சோ நம்ம டோட்டல் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணுவோம்னா சோ நம்ம டோட்டலா லைன் ஜாயின் பண்ணலாம், ஒரு இமேஜினரி லைனா டிரா பண்ணுவோம். ஓகே, சோ இது வரையே இருக்கு. இது என்ன இருக்குன்னா m, சோ இந்த ஏரியா m and n நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். சோ இதோட ஆங்கிள் வந்து மேல இருக்கு. ஓகே, pi 2, இது வந்து pi 1. ஓகே, சோ ஏன் இந்த ஆங்கிள் வந்து வெளியில போட்டுருக்குன்னா இதோட டைரக்ஷன் வந்து அவுட்வர்ட்ல இருக்கு. சோ வெளியில ஆங்கிள் இருக்கு pi 2 and pi 1. ஓகே, சோ pi 2 means is 180 degree நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேணும்னா என்ன பண்ணனும்னா இந்த இன்டெகிரல் ஃபார்ம் வந்து நம்ம b is equal to integral of dv ன்னு போடுவோம். ஓகே, சோ இது என்ன சொல்றோம் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ b equal to integral of என்ன இருக்கு இந்த டேர்ம் ஃபுல்லா எழுதலாம் mu naught by 4 pi I by a sin theta into d theta. ஓகேவா? சோ லிமிட் நம்ம எப்படி அப்ளை பண்ணிருக்கோம்னா pi 1 to pi 2. சோ லிமிட் வந்து pi 1 to pi 2. ஓகே, சோ லோயர்ல இருந்து ஹையர் ஃபுல் கண்டக்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கறோம். அத லிமிட் pi 1 to pi 2 போட்டுறோம். ஓகே, சோ இங்க நம்ம pi 1 வேல்யூ என்ன சொல்லுவோம்? pi 1 is the 0. ஓகே, pi 1 is the 0. ஸ்டார்டிங் வந்து 0 ல இருந்து தான் 180 டிகிரி. இப்போ லைனோட ஆங்கிள் நான் சொல்றேன் இங்க இருந்து இது வரைக்கும் போகுது 0 to 180 டிகிரி. அப்படினா தான் நம்ம இதோட ஆங்கிள் மென்ஷன் பண்ணுவோம். சோ pi 1 வந்து 0 and pi 2 is 180 டிகிரி. சோ நம்ம எப்படி எடுத்துப்போம்னா pi ன்னு எடுத்துப்போம். ஓகே, pi 1 equal to 0, pi 2 equal to 180 டிகிரி. சோ pi. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த லிமிட் வேல்யூல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ b vector equal to mu naught by 4 pi I by a. Okay, so integral of sin theta into d theta and pi 1 pi 2. So pi 1 pi 2 நம்ம என்ன போட்டுருக்கோம்னா 0 and pi. Okay, pi 1 ஓட வேல்யூ 0 and pi 2 ஓட வேல்யூ pi ன்னு போட்டுருக்கோம். Okay, so next வந்து integral of sin theta நம்ம என்ன சொல்லலாம் minus cos theta. Okay, so b is equal to mu naught I by 4 pi a. so இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா minus cos theta. minus cos theta இதோட வேல்யூ 0 to pi. Okay, so next வந்து நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான் upper limit minus lower limit. Okay, so b is equal to mu naught I by 4 pi a. Okay, so upper limit minus lower limit minus cos upper limit என்ன இருக்குன்னா minus cos pi. Okay, so next minus, so இங்க already minus இருக்கு, so அப்ப என்ன ஆகும்னா plus plus cos lower limit வந்து cos 0. Okay, so இத பண்ணிடலாமா? so இவன் cos pi ஓட வேல்யூ நம்ம என்னன்னு பார்க்கறோம்னா 1. so b is equal to mu naught I divided by 4 pi a. ஓகேவா? so இங்க வந்து minus cos pi ஓட வேல்யூ 1. ஓகே, so இங்க ஆல்ரெடி என்ன இருக்குன்னா plus cos 0 ஓட வேல்யூ 1. ஓகேவா? அப்ப இங்க எப்படி இருக்கு b is equal to mu naught I divided by 4 pi a into 2. so 2 க்கு 2 cancelled. so remaining term என்ன இருக்குன்னா b is equal to mu naught I divided by 2 pi a into n cap. n cap is nothing but unit vector னு சொல்லிருக்கோம். அப்ப n cap நான் ஃபுல்லா போட்டுறேன். so நம்ம n cap வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகேவா? so இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் b is equal to mu naught I by 2 pi a into n cap. ஓகேவா? so இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா வந்து ஒரு சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம். cot theta and cosecant theta மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம் மேக்ஸिमम. so நம்ம 2 times பிராக்டீஸ் பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகே, thank you.